இந்த மாதிரி அவரைக்காய் கிரேவி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு 3 பல் பூண்டு, ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த காயோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை லைட்டாக கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் மல்லித்தழை போட்டு இறக்குனீங்கன்னா செம்ம சூப்பரான அவரைக்காய் கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.